இப்போ பார்த்தோன்னா விஜய்கிட்ட வந்து வெண்ணிலா ஓவராக பேசுகிறாங்க. நான் உன்னுடைய பொண்டாட்டி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு. யாருக்கு பொண்டாட்டி ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா காவேரியை வந்து கடத்திட்டு போயிடறாங்க. காவேரியை ஒரு காட்டுக்குள்ளே வச்சு கடத்திட்டு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த பிளாக்மெயில் பண்ணிவிட்டு என்ன செய்றாங்கன்னா விஜய்கிட்ட இந்த இதை காமிக்கிறாங்க. ஒழுங்க மரியாதையாக வெண்ணிலா காலத்தில் நீ தாலி கட்டலாட்டின்னு வச்சுக்க காவேரியை நாங்கள் அவ்வளோதான் சோழியை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம விஜய் வந்து தயவுசெய்து காவேரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. என்ன வேணுமா பண்ணிக்கோங்க, காவேரி வயிற்றுல குழந்தை இருக்குது. ஏய் என்ன நாடகம் ஆடுறியா நீ, உண்மையை தான் சொல்கிறேன், காவேரி வயிற்றுல குழந்தை இருக்கா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா, அவள் பாவண்டா அப்படின்னு கத்துறாரு நம்ம விஜய். நீ என்ன வேணுமா பண்ணிக்கோங்க அப்படின்னு, நீ மரியாதையாக தாலியை கட்டு இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்றாங்க. லாஸ்ட்டில் நம்ம காவேரியை காப்பாற்றுறதே நிவின் தான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த கல்யாணம் ஓரளவுக்கு நின்றுது. அதுக்கடுத்து இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே காவேரி கன்சீவாக இருக்க தெரியுது. எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.